ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் கதையா ரிலீஸ் ஆன த லாஸ்ட் விச் ஹண்டர் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹீரோவா நம்ம வீன் டீசல் நடிச்சிருக்காப்ல. ஆக்சுவலா நான் என்னதான் எக்ஸ்பிளனேஷன் சேனல் வச்சிருந்தாலும் கூட நானுமே பல படங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அதுல ஒண்ணுதான் இந்த படமும். இந்த படம் வெளியானது 2015ல. இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு இல்லையா? சோ மறுபடியும் ஒருக்க என்னோட வாய்ஸ்ல கேட்டு பாருங்க, கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இப்ப படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய சூனியக்காரியை அழிக்க போகும்போது நம்ம ஹீரோவுக்கு சாகா வரம் ஒண்ணு கிடைக்குது. ஆனா அந்த வரமே அவனோட வாழ்க்கையை அழிக்கக்கூடிய சாபமா மாறி போனா எப்படி இருக்கும்? ப்ரோ, இது வரம் தானே, எப்படி சாபமாகும் அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கேள்வி இருக்குல்ல. வாங்க அதுக்கான பதில படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. லாஸ்டா இன்னைக்கான விடுகதைக்குள்ள போலாமா? இளமையா இருக்கும் போது உயரமாகவும், வயசானதுக்கு அப்புறமா உயரமும் கம்மியாகும். அதோட பேர் என்ன? பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் சரியான பதில சொல்றீங்கன்னு. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்ல ஒரு சில மக்கள் மிகப்பெரிய 6 மலைகளை கடந்து பனிமலையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட கைகள்ல சிலுவை மாதிரியான ஒரு சின்ன அடையாளமும் இருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவங்க ஒரு பெரிய மரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. வெளிப்பக்கத்துல இருந்து இது ஒரு சாதாரண மரம் போல தெரிஞ்சாலும் கூட இதுதான் சூனியக்காரிகளோட ராணியோட இருப்பிடம். அப்பதான் தலைவரான மோசாவும், இந்த பாருங்க, நமக்குள்ள பயம் இருக்க கூடாது, ஏன்னா நம்ம இனமும் நம்மளோட மக்களும் இந்த சூனியக்கார ராணி உருவாக்கின ஒரு வித்தியாசமான நோயால பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த பேர் இறந்து போயிட்டாங்க. சோ நம்மளுக்கு கவலைப்படக்கூட யாரும் இங்க இல்ல. பிறப்பாலேயே நம்ம ரத்தத்துல மந்திர சக்தி இருக்கு, அது நம்மள பாதுகாக்கும். இன்னைக்கு ஒண்ணு அந்த ராணி நம்ம கையில சாகணும், இல்லன்னா அந்த ராணியோட கையில நம்ம சாகணும்னு வாக்குறுதி எடுத்துக்கிட்டு மொத்த பேருமே உள்ள வராங்க. அந்த மரத்தோட பொந்த உள்ள ஒரு மிகப்பெரிய குகையவே வச்சிருக்க. எந்த திசைகள்ல திரும்பி பார்த்தாலுமே இறந்து போன மிருகங்களோட மண்டை ஓடுகளும் மனிதனோட எலும்புகளா தெரியுது. பொறுமையா மரத்தோட வேர்களை பிடிச்சு சுரங்கத்தோட மேல் பகுதிக்கு வந்துட்டாங்க. அப்ப சடனா அங்க இருக்க நெருப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசமா எரிய ஆரம்பிக்குது. பயந்து போன எல்லாருமே என்னன்னு பார்க்கும்போது முன்னாடி அந்த சூனியக்காரிகளோட ராணி வந்துட்டா. பரவாயில்லையே, என்ன அழிக்கிறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்களா? ஆனா அது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. உங்க எல்லாருக்கும் இங்கேயே நான் பால் ஊத்த போறேன்னு இவ டயலாக் பேசுற விஷயத்த பார்த்து ஹண்டர்ஸ்ல ஒருத்தனுக்கு கோவம் வந்து கோடாரிய வீசுவாங்க. ஆனா சூனியக்காரி உடம்பு ஒரு மரம் மாதிரி இருக்கு. சோ உடம்புல பட்டாலுமே அவளுக்கு காயம் ஏற்படல. வேட்டக்காரனும் கோடாரிய திரும்ப எடுக்கலாமேன்னு கைய வைக்கும் போது அது சடனா கூர்மையான ஊசிகளை வெளிப்படுத்தி இவன் கையை காயப்படுத்துது. ஒரு நிமிஷம் வழியால கதறி அந்த ஆள் அங்கேயே இறந்து போயிடுவான். அவனோட வாய்க்குள்ள இருந்து கொடூரமான நோய்களை பரப்பக்கூடிய ஈக்கள் வெளியில பறந்து வருது. நல்ல வேலை நம்ம ஆளுங்க வரும்போது தீப்பந்தங்களை கொண்டு வந்திருப்பாங்கல்ல. சோ ஓரளவுக்கு அந்த பூச்சிகள் இவங்களுக்கு பக்கத்துல நெருங்கல. இருந்தாலும் பதுங்கி இருந்த இந்த ராணியோட அல்லக்கைங்க ஒவ்வொரு காவலாளிகளையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஹீரோ அங்க இருந்த அல்லக்கைகளை போட்டு தள்ளிட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு அறைக்கு வரும்போது தரையில ஒரு சின்ன பறவை பொம்மை இருக்கு. ஒரு ஆர்வத்துல இவன் அதை எடுக்கும் போது சில மாதங்களுக்கு முன்னாடி இறந்து போன இவனோட குட்டி பொண்ணு அப்பான்னு ஓடி வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா ஹீரோவுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு. நம்மால சுயநனவுக்கு திரும்புறதுக்குள்ளேயே பின்னாடி இருந்த வில்லி டப்புன்னு எட்டி உருவத சுரங்கத்தோட மேல் பகுதியில இருந்து நம்மால டைரக்டா கீழே வந்து விழுந்துருவான். வேர்களை பயன்படுத்தி ஹீரோவை நகரவே முடியாத மாதிரி லாக் பண்ணிடுவா. உங்கள மாதிரியான மனிதர்களை பார்த்தாவே எனக்கு ஏன் தான் அவ்வளவு கோவம் வருதோ தெரியல. என்ன கொல்ல வந்த உன்னோட கனவு அது வெறும் கனவாவே மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை மண்ணுக்குள்ள இழுத்து அவனை கொடூரமா கொல்லலாமே ட்ரை பண்ணும்போது இவனும் தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா முடியல. அப்பதான் லைட்டா எட்டி பார்க்கும்போது லெஃப்ட் சைட்ல இவன் கொண்டு வந்த பேக்ல இருந்த இந்த கச்சா எண்ணெய் இருக்குல்ல, அந்த மாதிரி இவனை கொண்டு வந்திருப்பான் போல. சோ இப்ப அது லீக் ஆயிட்டு இருக்கு. தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த சூனியக்காரியை மட்டும் சும்மா விடக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருந்த ஒரு சின்ன பிளார்கன் மாதிரியான ஒன்ன வெளியில எடுத்த வளைஞ்சு போயிட்டு இருந்த கச்சா எண்ணெயிலேயே வச்சுட்டாங்க. ஆம்பிடுதான் அந்த இடமே கண்ணாபுனா வெடிக்குது. உண்மையை சொல்ல போனா நெருப்பும் இரும்பு மட்டும்தான் இந்த சூனியக்காரிகளுக்கு பலவீனம். இத தனக்கு சாதகமாக்கின ஹீரோ வில்லியோட வயிற்றுலயே கத்தி இறங்கிட்டான். இனிமே என் மக்கள் ஓ மூலமா சாக மாட்டாங்கன்னு சொல்லும் போதே அந்த வில்லிய பாருங்களேன், நான் அழிஞ்சு போயிடுவேன், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா நீ நிம்மதியை இழக்கணும், அதனால நான் உனக்கு ஒரு சாபத்தை கொடுக்கறேன். என்ன ட்ரை பண்ணாலும் சரி உனக்கு மரணங்கிற ஒண்ணு வரவே வராத. இந்த மாதிரி சொல்லிட்டு ஹீரோவோட இதயத்துல தான் சாபத்தை வைக்கிறா. வில்லி இறந்து போகக்கூடிய அதே டைம்ல நம்ம ஹீரோ அதே இடத்துல மயங்கி விழுற மாதிரியும் தெரியுது. கட் பண்ணி இந்த இடத்துல டைட்டில் போட்டு படமும் ஆரம்பிக்குது. இப்ப இதெல்லாம் நடந்த சரியா ஒரு 2000 ஆண்டுகளுக்கு அப்புறமா சாகா வரத்தோட நவீன உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்மால் இப்ப ஒரு பிளைட்ல போயிட்டு இருக்கான். அப்ப சடனா பாருங்க வெளியில பயங்கரமான இடி மின்னல் புயல் காத்து. ஒரு சந்தேகத்துல அங்க இருக்க கண்ணாடி ஊதும் போது இந்த பிளைட்டுக்குள்ள ஏதோ ஒரு சாபம் உருவாயிருக்க விஷயம் தெரிய வருது. அப்படின்னா கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு சூனியக்காரி இருக்கா போலன்னு அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக புக்ல இருந்த ஒரு ஸ்டாப்லர் பின் எடுத்த ஒரு கண்ணாடி டம்ளருக்குள்ள போடுவான். உண்மையை சொல்ல போனா அந்த பின் தான் சூனியக்காரி எங்க இருக்காங்கிற திசையா கொஞ்சம் கொஞ்சமா காட்ட ஆரம்பிக்குது. லாஸ்டா அது ஒரு
பொண்ணு கிட்ட ஸ்டாப் ஆனதுமே பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருந்த ஆள் மேல வேணுனே தண்ணியை ஊத்துறான். ஹீரோ வேற ஆளு பார்க்க முரட்டத்தனமா இருக்கால, சோ பயந்து போனவன் அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுவான். அடுத்து அந்த சூனியக்கார பொண்ணுக்கு பக்கத்துல உட்கார்ந்தவன் தான் கையில இருக்க பிரேஸ்லெட்டை காட்டும் போது, அட நீ சூனியக்காரிகளை வேட்டையாடக்கூடிய கோல்டர் தானே? ஆமா, இந்த பிளைட்டுக்குள்ள ஏதோ ஒரு சாபம் இருக்கு, சோ உன் பேக கூட. அட நான் எதுவும் படலையே, நான் உன் பேக்ல இருக்க திங்ஸ குடுன்னு சொன்னேன். சரி நீ உள்ள ஒரு சின்ன துணியை கொடுக்குறா, திறந்து பார்த்தா உள்ள ஒரு வித்தியாசமான கல் இருக்கு. அடி பாவி, இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? பழங்காலத்துல இந்த கற்களை ஒன்னா வச்சுதான் இடி மின்னல் புயலை உருவாக்குவாங்க. ஆனா நீங்க இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்த மாதிரி பிளைட்ல கொண்டு போயிட்டு இருக்க. நல்ல வேலை இந்த கல்லுல தண்ணி ஊத்தாத வரைக்கும் சந்தோஷம். அதுக்கப்புறமா தாங்கிட்ட இருக்க ஒரு சில மந்திர பொடிகளை தூவி 3 கற்களையுமே தனித்தனியா பிரிச்சதுக்கு அப்புறம் தான் பிளைட்டுக்கு வெளியில வீசிட்டு இருந்த புயல் மின்னல் இடி இது எல்லாமே அமைதியாகுது. பயந்து போன சூனியக்காரியும் இப்ப என்ன சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு போக போறீங்களா? சேச்சா அப்படி எல்லாம் கிடையாது, ஆனா இந்த கற்களை நான் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு நம்மளால சீட் கிட்ட போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஏர் ஹோஸ்டஸும், சார் தயவு செஞ்சு நீங்க உங்க சீட்ல உட்காருங்க. சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், நீ மெக்சிகோ தானே, அது ரொம்ப அழகான ஒரு நிமிஷம் அந்த ஏர் ஹோஸ்டஸுக்கு ஒன்னும் புரியல. நான் மெக்சிகோவை விட்டு வெளியில வந்து சில வருடங்கள் ஆயிடுச்சு, ஆனா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுவா, எனக்கு கொஞ்சமா மேஜிக் தெரியும், அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். கட் பண்ண அடுத்த நியூயார்க்ல இருக்க ஒரு ஃபாதரை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க எக்ஸாக்சன் சொல்லப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ சபையை சேர்ந்தவங்க. நம்ம ஹீரோவோட வரலாறு சாகசங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு புத்தகமா எழுதுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவரை ஷார்ட்டா டோலன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடியே இவரை போல ஒரு 35 பேரு நம்ம ஹீரோவுக்காக வேலை பார்த்திருக்காங்க. இப்ப அவரோட வாய்ஸும் பிளே ஆகுது. இந்த மாதிரி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்களுக்கும் சூனியக்காரிகளுக்கும் மிகப்பெரிய யுத்தம் உருவாச்ச. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல 2 இனமும் ஒன்னா சேர்ந்து வாழணுங்கிற மாதிரி சூனியக்காரிகளை வேட்டையாடக்கூடிய கோல்டர் மூலமா ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டது. திருச்சபை சேர்ந்த நாங்களும் அவருக்கு ஆதரவு கொடுத்தோம். இந்த ஒப்பந்தத்துல மனிதர்களை சூனியக்காரிகள் எப்பவுமே தாக்க கூடாதுங்கிறது முக்கிய குறிப்பா இருந்தது. ஆனா இருந்தாலும் அடுத்த சில வருடங்கள்லயே அந்த ஒப்பந்தத்தை ஒரு சில பேர் மீறிட்டாங்க. சொல்ல போனா இன்னும் ஒரு சில பேரு அழிஞ்சு போன அந்த சூனியக்கார ராணி திரும்ப வரணுங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க. சோ இப்பேற்பட்ட தப்பான ஆளுங்களை இப்பவும் நம்ம கோல்டர் தான் தேடி வேட்டையாடிட்டு இருக்காரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு வாய்ஸும் கட் ஆகுது. இப்ப ஹீரோ பாக்குறதுக்காக ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கு ஃபாதர் வராரு. வெளியில இருக்கக்கூடிய செக்யூரிட்டியும், ஃபாதர் கோல்டர் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு, சரி சரி வெயிட் பண்ணி தொலைறேன். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ பிளைட்ல ஒரு பொண்ணை பாத்திருப்பான்ல, அதாங்க அந்த ஏர் ஹோஸ்டஸ். அந்த பைபிள்ல ஹீரோவோட ரூம்ல இருந்து வெளியில போயிட்டு இருக்கா. ஃபாதருக்கு எப்படி இருக்கும்? அட கரும முடிச்சவனுங்களா, இதான் நீ சொன்ன மீட்டிங்காடா, உள்ள போய் அவனை வச்சுக்கிறேன்னு வேகமா வந்தவரு, தம்பி எப்படி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கனே, நீங்க வரும்போது என்ன திட்டிக்கிட்டே வந்தீங்களே அதை கூட தெளிவா கேட்டேன். அது சும்மா விளையாட்டுக்குப்பா, போன காரியம் என்னாச்சு? வழக்கம் போலதான் சூனியக்காரங்க அடிப்படைய மறுத்தாங்க, நான் அவங்களை கொன்னுட்டேன். சரி நான் சொல்ல வந்த விஷயத்த நேரடியா சொல்றேன். இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா எனக்கான ரிட்டையர்மெண்ட் வரப்போகுது. ஐயோ அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேனே. ஃபாதர் உங்களுக்கு தெரியும்ல, இதுக்கு முன்னாடி 35 பேரு என்கிட்ட வேலை பார்த்திருக்காங்க. உங்களை தவிர அவங்களோட பேச்ச நான் ஒன்ன கூட கேட்டது கிடையாது. எனக்கும் அது தெரியுது, ஏன்னா என் மேல நிறைய அக்கறை வச்சிருக்க. இருந்தாலும் அது உனக்கு போதாது. காலம் பூரா ஒரு தனிமரமா நீ வாழ முடியாது, உனக்கு ஒரு துணை தேவை. அதான் நீங்க இருக்கீங்களே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேய் நான் தான் பொண்ணு இல்லையடா, தயவு செஞ்சு நான் சொன்னதை யோசிச்சு பாரு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வச்சிருக்கேன்னு 700 வருடங்கள் பழமையான ஒரு சின்ன பேனாவை ஃபாதருக்கு கிஃப்டா கொடுக்குறான். கட் பண்ண அடுத்த தான் வீட்டுக்கு வந்த ஃபாதர் இன்னொரு ஃபாதரான பீட்டரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு, நான் ஏற்கனவே உன்னை பத்தி கோல்டர் கிட்ட சொல்லிருக்கேன், நீ ரொம்ப நல்ல பையன், கோல்டர் கூட எப்பவுமே நீ இருக்கணும், புரியுது ஃபாதர்? அதுக்கப்புறமா பீட்டர் அந்த இடத்த விட்டு மலையில நடந்து போயிட்டு இருக்கான். இந்த விஷயத்த ஒரு தாடிக்காரன் பாக்குற மாதிரி தெரியுது. கட் பண்ணா காலையில விடியுது. வீட்டுல ஹீரோ ஒரு சில வேலைகளை பார்க்கும்போது அவனுக்கு பீட்டர் கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் ஃபாதர் டாம் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா இங்க இருந்து ஹீரோ சர்ச்சுக்கு வரான். அதே இடத்துல பீட்டர் இருக்கான். அங்க இருக்கக்கூடிய மத்த ஃபாதர்ஸ் எல்லாம், நீ எந்த சூழ்நிலையிலும் கோல்டருக்கு பாதுகாப்பா இருப்பியா? கண்டிப்பா அவருக்கு சேவை செய்ய நான் காத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கொதிக்கிற கம்பி எடுத்த இந்த பயலோட கையில வச்சு அச்சிடுவாங்க. ஹீரோவும் பீட்டரும் அந்த சர்ச்சுக்கு வெளியில இருக்க பார்க்ல உட்கார்ந்து இருப்பாங்க. என்னால ஃபாதர் டாமோட இடத்தை நிரப்ப முடியுமான்னு தெரியல. ஆனா ஹீரோ பாருங்களேன், கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாம முதல் முறையா இந்த நியூயார்க் உருவாகும் போது அந்த கல்லறை தான் முதல் முறையா இந்த இடத்துல வைக்கப்படுது. அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, நியூயார்க்கோட நகரத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி 60 அடி ஆழத்துக்கு குழிய தோண்டாங்க. சொன்னா நம்ப மாட்டேன், ஆயிரக்கணக்கான இறந்து போன மனித உடல்கள் அங்க இருந்தது. ஆனா இந்த மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ரொம்ப அசால்ட்டா மண்ணை போட்டு மூடிட்டு அதுக்கு மேல இந்த மிகப்பெரிய கட்டடங்களை உருவாக்குனாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்துல சூனியக்காரிங்க மட்டுமே கெட்டவங்க கிடையாது, இந்த மாதிரி மனிதர்களும் கெட்டவங்க தான். சரிவா, நமக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல இறந்து போன ஃபாதர் டாம் இருக்காங்கல்ல, அவரோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோ எதையோ ஒண்ணு தேடிட்டு இருக்கான். சந்தேகத்துல பீட்டரும், ஆமா என்னாச்சு, நீங்க எதை தேடுறீங்க? உனக்கு சூனியக்காரிங்களோட சாபத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுமா? தெரியுமே, நீர் நெருப்பு காற்று இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். சரியா சொன்ன. எனக்கு நம்ம ஃபாதர் டாம் நார்மலா இறந்து போகலன்னு தோணுது. முதல்ல நெருப்பையும் காற்றையும் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல சூனியம் எதுவுமே இருக்க மாதிரி தெரியல.
ஒருவேளை நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போலன்னு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்ணும்போது தரையில 2 வித்தியாசமான பூச்சிகள் இருக்க விஷயத்தை கவனிக்கிறான். நம்ம உள்ள வரும்போது ஜன்னல் லாக்ல இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த பூச்சி எங்க இருந்து வந்திருக்கும், ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு இவன் கையில வச்சிருந்த மந்திர பொடிய அந்த ஈக்கள் விழுந்த இடத்துல போடும்போது கண்ணுக்கே தெரியாம மறைஞ்சிருந்த ஒரு சாபத்தோட அடையாளம் வெளிப்படுது. ஆக்சுவலா அதே சின்னம் அங்க இருக்க கண்ணாடியிலையும் வரையப்பட்டிருக்கு. நல்லவேளை அது வெடிக்கிறதுக்குள்ளேயே பீட்டரை பாதுகாப்பா ஹீரோ காப்பாத்திருவான். எழுந்து பார்க்கும்போது 2 பேருக்கும் செம ஷாக்கு. ஏன்னா தரையில மட்டும் இல்ல, அந்த ஒட்டுமொத்த வீடு ஃபுல்லாவே நிறைய சாபங்கள் இருக்கு. யார் அதை வச்சிருப்பாங்கன்னு தெரியல. சோ நாம தான் கண்டுபிடிக்கணும்னு கையில வித்தியாசமான ஒரு சின்ன பூ எடுக்கிறான். விளங்குச்சு போ பீட்டர், இதுக்கு முன்னாடி இதை பாத்திருக்கியா? கோல்டர் இப்படி ஒண்ணு பார்த்ததே கிடையாது. ஆமா, இது பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்தின சாபம். என் கணிப்பு சரியா இருந்தா நினைக்கிறத விட இந்த சாபத்தை உருவாக்குன ஆளுக்கு சக்திகள் அதிகமா இருக்கும். முதல்ல இதை வச்ச ஆள் யாருங்கிறத கண்டுபிடிக்கலான்னு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன பேக்கரிக்கு வராங்க. பார்த்தா அதுக்குள்ள ஒரு கண்ணாடி போட்ட ஆள் இருக்காரு. இவருக்கு பார்வை கிடையாது. அப்பதான் ஹீரோ தான் கொண்டு வந்த பூவை காட்டும் போது, எப்பா கோல்டர், உனக்கு தான் தெரியும்ல நான் இந்த மாதிரி சூனியத்துல எல்லாம் ஈடுபட மாட்டேன். இங்க பாரு மேக்ஸ், எனக்கும் அது புரியுது. ஆனா எனக்கு முக்கியமான தகவல் தேவை. இந்த பூவை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, இல்ல இது சம்பந்தப்பட்ட ஆளுங்களை தெரியுமா? சரியா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன பார்க்க ஒருத்தன் வந்தான். அவன் மேல வித்தியாசமான பூண்டு வாடை வீசுச்சு. ஆனா அது பூண்டு கிடையாது. அட, இதை வச்செல்லாம் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. வேற ஏதாவது சொல்லு. உனக்கு கிராப் ஆப்பிள் தெரியும்ல, அந்த வாசம் கூட அவன் மேல வீசுச்சு. இந்த ஒட்டுமொத்த நியூயார்க்லயும் ஒரு இடத்துல மட்டும்தான் கிராப் ஆப்பிள் இருக்கு. சோ நான் மட்டும் அந்த இடத்த போய் செக் பண்ணிட்டு வரேன்னு பீட்டரை பாதியிலேயே கழட்டி விட்டான். இன்னொரு பக்கத்துல ஒரு சில குட்டி பசங்க நடந்து போகும்போது ஒரு குட்டி பையனோட கண்ணுக்கு மட்டும் தரையில நிறைய ஜெல்லி மிட்டாய் கிடைக்கிற மாதிரி தெரியுது. உடனே அந்த மிட்டாய்களை ஃபாலோ பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஒரு மரத்துக்கிட்ட வரும்போது அந்த மரம் ஃபுல்லாவே ஜெல்லி மிட்டாயா தொங்கிட்டு இருக்கு. ஐ ஜாலி, இன்னைக்கு செம வேட்டன்னு பையன் அந்த மிட்டாய்களை பேக்ல ரொப்பலான்னு ட்ரை பண்ணுவான். சடனா அப்ப உள்ள வந்த ஹீரோ, டே சின்ன பையா, நீ பாக்குற இதுவும் உண்மை கிடையாது. முதல்ல வீட்டுக்கு போ. என்ன ஆச்சுன்னு புரியாம குட்டி பையனும் அப்பதான் தான் கையை கவனிக்கிறான். இவ்வளவு நேரமா ஜெல்லி மிட்டாய் போல இருந்திருக்கும்ல, அது எல்லாமே சாதாரண கிராப் ஆப்பிளா மாறுத. பயந்து போன குட்டி பையன் அங்கிருந்து ஓடி போயிடுவான். இப்ப இது எல்லாத்தையுமே பக்கத்துல இருக்க பில்டிங்கோட மாடியில இருந்த பீட்டரை நோட்ட விட்ட தாடிக்காரர் இருக்கால, அவன் பாக்குற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறமா கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்த ஹீரோ ஒவ்வொரு இடமா தேடி பார்க்கும்போது வழியில ஒரு குட்டி பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. வேணா, என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சிரா. செல்லம், என்ன பார்த்து பயப்படாத, கிட்ட வான. ஹீரோ கட்டி பிடிக்கலான்னு போகும்போதே சின்ன பொண்ணோட உருவம் மறைஞ்ச பிளாக்ங்கிற இன்னொரு ஆள் உருவத்துக்கு மாறுத. ஆக்சுவலா இதுதான் இவனோட உண்மையான உருவமே. கத்திய வச்சு கரெக்டா ஹீரோவோட உள்ளங்கையில குத்திட்டு ஓடுவான். ஹீரோவுக்கு தான் மரணங்கிற ஒன்னே கிடையாதுல்ல. சோ கத்திய உருவி போட்டதுமே இவனோட காயங்கள் நொடி பொழுதுல குணமாகுது. எஸ்கேப் ஆக பாக்குறியாடா பாடி சோடான்னு கத்தி எடுத்து கரெக்டா காலை பார்த்து ஒரு வீசு. அது மட்டும் கிடையாதுங்க, நகரவே முடியாத மாதிரி அந்த கத்திய அங்க இருக்க மரத்துல ஆணி அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டான். உண்மையை சொல்ல, எதுக்காக டாம சாகடிச்ச, அவரோட வீட்டுல சாபத்தை வச்ச. டாமா யார் அது? எனக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியாது. அப்பதான் ஹீரோ அங்க இருக்க கபோர்ட கவனிக்கும் போது நம்மால 700 வருடங்கள் பழமையான ஒரு பேனாவை கிஃப்டா கொடுத்திருப்பால, அது இங்க இருக்க விஷயத்த ஹீரோ பாத்துட்டான். நீ அவரை கொல்லல அப்படின்னா நான் கொடுத்த கிஃப்ட் எப்படா உன்கிட்ட வந்துச்சு? கடைசி வரைக்கும் அந்த பயபுள்ள ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இது வேலைக்காகாது, ஏன் கூட வான்னு சொல்லிட்டு இந்த விச்சஸ அடைச்சு வைக்கிறதுக்குன்னே ஒரு தனி சிறை இருக்கு. அங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். பீட்டர் கிட்ட பிளாக்க ஒப்படைச்சதுமே அவன் பேஸ்மெண்ட்ல இருக்க ஒரு சின்ன ரூமுக்கு கூட்டிட்டு வரான். அங்க நிறைய சூனியக்காரிகள் இருக்காங்க. ஆக்சுவலா இங்க இருக்க 7 பேர் தான் மத்த சூனியக்காரங்களுக்கு தலைவர் மாதிரி. பிளாக் இவங்களை பார்த்ததுமே கண்ணா பின்னாடி திட்ட ஆரம்பிக்கிறான். நீங்க எல்லாம் சூனியக்காரங்களா? அடச்சா, நீங்க எல்லாம் என்னோட இன்னொன்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்க. போயும் போயும் இந்த மானங்கிட்ட மக்கள் கூட ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. டேய் வாய மூடு, இது எல்லாமே நம்மளோட நன்மைக்காக. எது நன்மை? மனிதர்களுக்கு கீழே அடிமையா இருக்கிறது நன்மையா? உடனே பீட்டரும், இவன் ஃபாதர் டாம கொண்டுட்டான். ஆமா, நான் தான் கொன்னேன். உங்களால என்ன பண்ண முடியும்? அப்ப கரெக்டா உள்ள வந்த ஹீரோ, பரவாயில்லையே, ஒரு வழியா உண்மையை நீயே ஒத்துக்கிட்ட. அப்ப இந்த கூட்டத்தோட தலைவி ரோஜா தன் கழுத்துல இருக்க ஒரு டாலர் எடுத்த அங்க இருக்க மரத்துக்குள்ள வச்சுட்டு ஒரு மனிதனை சாகடிச்ச குற்றத்துக்காக இந்த பிளாக்க சிறைக்குள்ள அடைக்கணும்னு செட்டர்னல் ஒரு அரக்க மிருகத்தை எழுப்பி விடுவா. அப்ப கரெக்டா உள்ள வந்த ஹீரோவும், ஒரு நிமிஷம் இருங்க, இந்த கொலைய கண்டிப்பா இவன் மட்டும் செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா டாம் ரூம ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அதுல இருந்த மந்திரங்களும் சாபங்களும் ரொம்ப ரொம்ப பழமையானது. கிட்டத்தட்ட இறந்து போன சூனியக்காரி ராணி இருக்கால, அவளோட மந்திரங்களுக்கு ஈக்குவலா இருந்தது. உடனே ரோஜாவும் மத்தாளுங்களும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? சூனியக்காரிகளோட ராணிய நீங்க தானப்பா கத்தியால குத்தி கொண்டீங்க. அப்படி இருக்கும்போது அவளோட மந்திரங்கள் எப்படி இப்ப வரைக்கும் இருக்கும்? கோல்டர், நீ அமைதியாரு, நாங்க இதை பாத்துக்கிறோன்னு பிளாக் அந்த அரக்க மிருகத்தின் மூலமா டைரக்டா செல்லுக்கு கொண்டு போயிருவாங்க. அதே டைம்ல ஹீரோ கொடுத்த அந்த பேனா இருக்குல்ல, அதை இங்க இருக்க டேபிள்ல ஒரு ஆதாரமா வச்சிருப்பாங்க. சடனா அதோட மூடி திறந்த அதுக்குள்ள இருந்து நோயை பரப்பக்கூடிய பூச்சிகள்ல ஒண்ணு ரோஜாவோட தோள்பட்டையில வந்து உட்காரும். நல்லவேளை ஹீரோ அதை பார்த்து கையில பிடிச்சிட்டான். அட கடவுளே, இதை நான் கவனிக்காம விட்டுட்டேன்னு பூச்சியை அதே இடத்துல சாகடிச்சுட்டு வேக வேகமா அடக்கம் பண்ண தயாரா இருக்கக்கூடிய ஃபாதர் உடம்பு கிட்ட வராங்க. முதல்ல ஃபாதரோட கழுத்து பகுதியை செக் பண்ணி பார்க்கும்போது உடம்புக்குள்ள வித்தியாசமான விஷ பூச்சி இருக்க விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. எப்படியோ ஹீரோ அதை வெளியில எடுத்து போட்டு தள்ளிடுவான். இப்ப அந்த பூச்சி இறந்து போனதுமே ஃபாதர் உடம்புல வித்தியாசமான அடையாளங்கள் உருவாகுது. சந்தேகத்துல பீட்டரும், அம்மா இதெல்லாம் என்ன? சூனியக்கார ராணி முதல் முறையா இந்த பூச்சிகள் மூலமா
மக்களுக்குள்ள நோயை பரப்புனா இப்ப அதே பூச்சி தான் ஃபாதர் உடம்புக்குள்ள புகுந்து அவர் இறந்து போனதா நம்மள நம்ப வச்சிருக்கு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஃபாதர் உயிரோட இருக்காரா? ஆமா, ஆனா இந்த சாபத்தை யார் வச்சானோ அவனை தேடி கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த சாபத்துல இருந்து ஃபாதரை திரும்ப உயிரோட கொண்டு வர முடியும். அப்பதான் எதிர்ச்சியா ஃபாதரோட ஒரு விரலை கவனிக்கும் போது வேணும்னே பற்களை வச்சு கடிச்சு காயத்தை ஏற்படுத்துறதுக்கான அடையாளம் இருக்கு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு திரும்ப ஃபாதரோட ரூம்க்கு வரும்போது அங்க இருக்க ஒவ்வொரு இடத்தையும் செக் பண்ணும்போது கரெக்டா ஒரு குறிப்பிட்ட புத்தகத்துல மட்டும் ரத்தத்தால ஒரு சில வார்த்தைகள் மட்டும் ஹைலைட் ஆயிருக்கு. சரின்னு ஒவ்வொரு பக்கத்துலயுமே ரத்தத்தால மார்க் ஆயிருக்கும் இல்லையா, அந்த எழுத்துக்களை மட்டும் ஒன்னா படிக்க ஆரம்பிக்கிறான். அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க, ரிமெம்பர் யுவர் டெத் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது உன்னோட மரணத்தை நினைச்சு பாரு அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஒருவேளை நான் இறந்து போன அந்த நாளை ஃபாதர் திரும்ப நினைக்க சொல்றாரு போலன்னு இந்த இடத்தை விட்டு பக்கத்துல இருக்க ஒரு பாருக்கு வரான். இவனை பார்த்ததும் போதும் அந்த கடையில இருக்க ஒவ்வொருத்தரும் தெரிச்சு ஓடுறானுங்க. ஆக்சுவலா இந்த பாரோட ஓனர் தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா, அவளோட பேரு லீட்டா. எம்மா தாய, நீயாச்சு அந்த விச் ஹண்டர் ஆச்சே, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு லீட்டா டாட்டா கடிட்டா. கடுப்பான ஹீரோயினோ, யோ மொட்டை, உனக்கு சந்தோஷம் தானே? என் வியாபாரமே உன்னால வீணா போயிடுச்சு. அட எதுக்கு கோவப்படுற? நான் இங்க வந்தது ஒரு முக்கியமான வேலைக்காக. இந்த பாரு, நான் சூனியக்காரிங்கிறது உனக்கு ஏற்கனவே தெரியும். நான் இப்போ வரைக்கும் எந்த மனுஷங்களையும் காயப்படுத்தல. அப்படி இருக்கும்போது என்ன தண்டிக்கிறதுக்கான அதிகாரம் கூட எனக்கு இல்ல. அட அட, எதுக்குமா அவ்வளவு அவசரப்படுற? நான் வந்தது உன்னை கைது பண்றதுக்காக கிடையாது. என்னோட பழைய நினைவுகளை ஒரு சில காரணங்களால நான் மந்திரத்தின் மூலமா தடுத்து வச்சிருக்கேன். அதை திரும்ப பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒன்னால மட்டும் தான் உதவி பண்ண முடியும். சரி, ஆனா என்னால சும்மா எல்லாம் பண்ணி கொடுக்க முடியாது. ஒரு $500 ஆகும், பரவாயில்லையா? தந்துட்டா போச்சு. ஆஹா, அப்படின்னா இவன் கிட்ட நிறைய பணம் இருக்கு போல, மொத்தமா வலிச்சிட வேண்டியது தானே. நான் உங்ககிட்ட 500 சொல்லல, 5000 சொன்னேங்கிறா. சரி, அதையும் தரேன்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். அப்ப கூட இந்த ஹீரோயின் சும்மா இல்லாம, எப்பா நான் 5000 கேட்கலப்பா, 50000 கேட்டேங்கிறா. தலைவன் சும்மா இருப்பானா? நீ கேட்டது 5000, நான் அதை கொடுக்குறேன், ஒழுங்கா வேலைய ஆரம்பி. மிரட்டினதுமே ஹீரோயின் பயந்துகிட்டு 2-3 மூலிகை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு பழத்துக்குள்ள அந்த மருந்தை இன்ஜெக்ட் பண்ணுவா. இந்த பாரு, இந்த பழத்தை நீ சாப்பிடும் போது உன்னோட கடந்த கால வாழ்க்கைக்கு நீ போவ. ஒருவேளை கடந்த காலத்துல நீ இறந்து போயிட்ட அப்படின்னா நிகழ்காலத்திலயும் நீ இறந்து போயிடுவ. சோ பாத்து பத்திரமா வா. அடடா, என் மேல உனக்கு இம்பிட்டு பாசமா செல்லும். யோ மொட்டை, அந்த மாதிரி ஒரு இலவும் கிடையாது. நீ உயிரோட வந்தாதான் உங்ககிட்ட இருந்து $5000 வாங்க முடியும். அடி போடி பண பிசாசுன்னு சொல்லிட்டு நம்மளு பணத்தை வாயில முழுங்கிட்டு படுத்துட்டான். அடுத்த நொடியே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சூனியக்கார ராணியை தேடி நம்ம ஹீரோவும் அவனோட கூட்டாளிகளும் போயிருப்பாங்க இல்லையா, அந்த சீன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா தெரியுது. உடனே பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு கடைசியா ஹீரோ ராணிய கத்தியால குத்தி கொண்டிருப்பான்ல. இப்ப அவ உடம்பு எப்படி சேதமடைஞ்சிருக்கோ அதே மாதிரியே நம்ம ஹீரோ உடம்பும் நெருப்பால பொசுங்கி போயிருக்கு. அதே டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோவோட கூட்டாளிகள்ல ஒரு சில பேரு கொஞ்சம் கொஞ்சமா இந்த குகைக்குள்ள திரும்ப வர மாதிரி தெரியுது. அப்படின்னா இதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு ஏதோ ஒரு தடயம் கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் போதே சடனா இவன் இல்லூஷன் கட் ஆகி மறுபடியும் நிஜ உலகத்துக்கு வந்துட்டான். முன்னாடியே பீட்டரை நோட்டை விட்ட தாடிக்கார நிக்கிறான். சரி, சண்டை போடலான்னு பார்த்தா ஹீரோவோட கைய அங்க இருக்க மந்திர சங்கிலியில லாக் பண்ணிருக்கான். இப்போதைக்கு நம்மளால பவர்ஸ் கூட பயன்படுத்த முடியல. என்ன கோல்டர், அதுக்குள்ள உன்னோட கடந்த காலத்துல என்ன ஆச்சுங்கிற விஷயத்த உன்னால தெரிஞ்சுக்க முடியுமா? நான் இருக்க வரைக்கும் அது நடக்காத. இவன் பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே அங்க இருக்க டேபிளுக்கு பின்னாடி ஒளிஞ்சபடி ஹீரோயினும் பாத்துட்டு இருக்கா. தாடிக்காரன் ஒரு பக்கத்துல அந்த இடத்தையே அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறான். இந்த சின்ன கேப்ல ஹீரோவால தான் பவர்ஸா பயன்படுத்த முடியாது. ஆனா இவரோட கைய உடைச்சுக்கலாம்ல. சோ அதனாலேயே செயினை மாங்கு இழுத்த இவன் மணிக்கட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்பையும் உடைச்ச ரொம்ப அசால்ட்டாவே செயினுக்குள்ள இருந்த கைய வெளியில கொண்டு வந்துட்டான். இவனுக்கு தான் காயங்கள் உடனே குணமாயிடும்ல. நொடி பொழுதுல கை சரியானதுமே தாடிக்கார மூஞ்சில நலங்கு வச்சிட்டு இருக்கான். லாஸ்டா ஒரு கட்டைய வச்ச ஆளை மொத்தமா பிடிக்கலான்னு பார்த்தா அவன் ஏதோ மந்திரத்தை போட்டாங்க. கண்ணாடி மாதிரியான தடுப்பு சுவர் அந்த பயபுள்ளிக்கு எதுவும் ஆக முடியாத மாதிரி தடுக்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு நம்மால அதையும் உடைச்சிட்டான். ஆனா கொடுமைக்கு என்ன, தாடிக்கார மறுபடியும் இல்லூஷனுக்குள்ள நம்ம ஹீரோவை மாட்ட வச்சுட்டான். அடுத்த ஹீரோயின் கடைக்குள்ள ஒளிஞ்சிருக்க விஷயம் தெரியாம அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் மொத்தமா தீய வச்சு எரிச்சிட்டு இருப்பான். இவன் டைவர்ட் ஆகி இருக்க சின்ன கேப்ல தாங்கிட்ட இருக்க மந்திர பொடிய ஹீரோவோட மூஞ்சில வீசலாமேன்னு வரும்போது அவனோட இல்லூஷன்ல ஹீரோயின் உருவம் இறந்து போன சூனியக்கார ராணி இருக்கால, அவளை போல தெரியுது. ஏய் மறுபடியும் வந்துட்டியா? இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு பயபுள்ள கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். நல்ல வேலை இவ சாகிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கொண்டு வந்த மந்திர பொடிய கரெக்டா ஹீரோவோட மூஞ்சில ஊத நல்ல வேலையா நம்மால திரும்ப சுயநனவுக்கு திரும்பிட்டான். ஆனா அதுக்குள்ளேயே தாடிக்காரன பாருங்களேன், சூனியக்காரி எப்படி தரைக்குள்ள இருக்க வேர்களை கட்டுப்படுத்துவாளோ இவன் அந்த வேர்களை கட்டுப்படுத்தி தரைக்குள்ள போர்ட்டல் உருவாக்கி இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். என்னதான் ஹீரோ அவனை பிடிக்கலாம் ட்ரை பண்ணாலுமே கடைசியில மாட்டினது அந்த தாடிக்காரனோட சின்ன தலைமுடி மட்டும்தான். செக் பண்ணி பார்க்கும்போது தாடியில செம்மண் மாதிரியான ஏதோ ஒரு மணல் இருக்கு. நடந்த சம்பவங்களை பார்த்த ஹீரோனுக்கு கோவம் தாங்கல. பாத்தியாயா, நீ வந்ததும் போதும் என் கடையவே மொத்தமா கொளுத்தி விட்டுல, அவ்வளவுதான், இங்க இருந்த மூலிகை எல்லாம் காலி ஆயிடுச்ச, என்னாலயும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, தயவு செஞ்ச இதுக்கப்புறமா என்ன தொல்லை பண்ணாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்புறா. இந்த விஷயத்த அதே கட்டடத்துக்கு வெளியில இருந்து இந்த தாடிக்காரனும் பாத்துட்டு இருக்கான். கட் பண்ணா அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் ஃபுல் சரக்கு போட்டு மட்டையாயிட்டா. அப்ப சடனா இவ வீட்டை சுத்தி யாரோ ஓடுற மாதிரியான சத்தம் கேக்குது. பயத்துல ஒட்டுமொத்த லைட்ஸையும் ஆன் பண்ணி வச்சிருவா. இருந்தாலும் அது எதுவுமே வேலைக்கு ஆகல. அங்க இருக்க ஒவ்வொரு லைட்ஸுமே கண்ணா பின்னாடி வெடிக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல தரைக்குள்ள இருந்து நிறைய வேர்கள் வெளியில வந்த இந்த ஹீரோயினையே உள்ள இழுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவ
இவ மட்டும் தான் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கால. சோ ஹீரோயின் கதையை முடிச்சா ஹீரோவுக்கு எந்த உதவியும் கிடைக்காது. அதனாலதான் தாடிக்காரன் இவளை கொல்ல பாக்குறான் போல. இப்ப மண்ணுக்குள்ள வந்த அடுத்த நிமிஷமே இவளை போல இருக்க ஹீரோயின் உருவமே இறந்து போட அந்த சூனியக்காரி இருக்கால அவ உருவமா மாறி பயமுறுத்தும். சரி அது கதை அவ்வளவுதான் நினைக்கும் போது சடனா ஹீரோவோட சத்தம் கேக்குது. என் கைய அப்படின்னு கத்துறான். இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடுது. மயக்கத்தை விட்டு கண்ணமுழிச்ச ஹீரோனும் இப்ப ஹீரோவோட அபார்ட்மெண்ட்ல இருக்கா. கூடவே இறந்து போன ஃபாதர் உடம்பும் இங்கதான் இருக்கு. சந்தேகத்துல இவ்வளோ ஆமா அந்த ஃபாதர் யாரு? நைட்டு நம்ம ஒரு தாடிக்காரனை பார்த்தோம்ல, அவன் தான் ஃபாதர் மேல ஏதோ ஒரு சாபத்தை போட்டிருக்கான். 2 நாளைக்குள்ள நான் அவரை காப்பாத்தி ஆகணும். அப்படி இல்லன்னா நிரந்தரமா அவர் இறந்து போயிடுவாரு. அதுக்கப்புறமா பீட்டர் உதவியால நைட்டு இவங்க பார்த்தா அந்த தாடிக்காரன் எந்த வண்டியில போனாங்கிற விஷயத்த ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப உடனே ஹீரோயினும் இந்த பாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண பதிலுக்கு நீ என் உயிரை காப்பாத்தின. 2 பேருக்கும் கணக்கு சரியா போயிடுச்சு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். உடனே ஹீரோவும் இங்க பாரு எந்த நேரத்திலையும் அந்த தாடிக்காரன் உன்னை தேடி வேட்டையாறதுக்கான வாய்ப்பு அதிகம். சோ நீ என் கூட இருந்தா மட்டும்தான் உனக்கு பாதுகாப்பு. ரொம்ப சிம்பிள். நான் என்னோட பழைய மெமரிஸ பாக்கணும். அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு. நான் உன் உயிரை காப்பாத்துறேன். ஏப்பா அதுக்கு செக்கூட்டான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பழமையான மூலிகை தேவைப்பா. என் ஃப்ரெண்டு லீட்டா கிட்ட மட்டும்தான் அது இருக்கு. வேணும்னா வா அங்க போய் பாக்கலான்னு நேரா இந்த இடத்த விட்டு அவளோட வீட்டுக்கு வராங்க. பார்த்தா வீடு ஃபுல்லா செடியா மட்டும்தான் இருக்கு. ஆனா பாருங்க இவ்வளவு தேடி பார்த்தாலுமே செகுடா மூலிகை மட்டும் அங்க இல்ல. என்ன இது? எப்பவுமே அந்த மூலிகை இங்கதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு அது இல்ல அப்படின்னா யாரோ அதை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்பதான் ஹீரோ தரையை கவனிக்கிறான். தாடிக்காரன் கணத்துல இருந்து ஒரு சகப்பு நிற மண்ணை எடுத்திருப்பால அதே மாதிரி மண்ணோட கால் தடங்கள் தெரியுது. உடனே அதை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது 2 பேருக்கும் செம ஷாக்கு. ஏன்னா அந்த லீட்டாவை ஏற்கனவே அந்த தாடிக்காரன் கொலை பண்ணி வச்சிருக்கான். நேரத்துக்குன்னு ஹீரோயின் போனுக்கு லீட்டா நம்பர்ல இருந்து கால் வருது. அட்டன் பண்ணா அந்த தாடிக்காரன் தான் பேசுறான். இந்த பாரு கோல்டர், உன்னால கண்டிப்பா விதிய மாத்த முடியாது. உன்னோட மரணத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கேன். நடக்கிற எதுவும் புரியாம வெளியில வந்த ஹீரோ எனக்கு இப்ப வரைக்கும் ஒண்ணுமே புரியல. யார் அந்த தாடிக்காரன்? எதுக்காக என் மரணத்தை எதிர்பார்த்து அவன் காத்திருக்கான்? சரி சரி ரொம்ப அழாத. உன் வேதனை எனக்கும் புரியுதுன்னு ஓரளவுக்கு ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். இந்த பாரு கண்டிப்பா நீ லீட்டாவோட இறப்புக்காக அந்த தாடிக்காரனை பழி வாங்குவல்ல, உனக்காக பண்றேன். ஆனா அதுக்கு முதல்ல மூலிகை வேணும்ல. கவலைப்படாத. அது இந்த சிட்டிக்குள்ள இருக்க இன்னும் ஒருத்தர்கிட்ட இருக்கு. ஆனா அவங்க எல்லாருமே சூனியக்காரிகளோட முன்னோடிங்க. முக்கியமா பணக்காரங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு அந்த பணக்கார லேடியை பார்க்க வந்திருக்காங்க. என்னப்பா கோல்டர், இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப என்ன பார்க்க வந்திருக்க? என் நண்பர் ஒருத்தர் ஒரு சூனியத்தால பாதிக்கப்பட்டிருக்காரு. சோ என்னோட பழைய நினைவுகளை பாக்குறதுக்காக சக்கூட்டா தாவரம் தேவை. ஆரம்பத்துல நல்லவள போலவே இருந்த பணக்காரி டக்குன்னு ஹீரோவோட மூஞ்சில புகைய உத அவன் இப்ப இல்யூஷனுக்குள்ள மாட்டிக்கிட்டான். ஆஹா அப்படின்னா இது ஒரு சூழ்ச்சிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ எழுந்துருன்னு ஹீரோயினும் கத்துவா. ஆனா ஹீரோவுக்கு அது எதுவுமே கேட்கல. சொல்ல போனா தான் குடும்பம் குழந்தைங்க என்ன இல்லூஷன்ல ஒரு தனி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப சடனா என்னாச்சுன்னு தெரியல. நம்ம ஹீரோயினோட உருவம் இவனோட அந்த இல்லூஷனுக்குள்ள தெரியுது. நீ உடனே எழுந்திருச்சாகணும். அப்படி இல்ல நம்ம 2 பேருமே இறந்து போயிடுவோம்னு சொல்லுவா. அடுத்த நிமிஷமே சுய கட்டுப்பாட்டுக்கு வந்த ஹீரோவும் அங்க இருக்க அடியாளுங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டான். அடியே பணக்காரி, ஓ சித்து வேலைக்கு என்கிட்டயே காட்டுறியா? முதல்ல அந்த லேடியோட கழுத்துல ஒரு சின்ன டாலர் இருக்கும். அதை இப்ப தனியா புடுங்கிட்டான். உண்மையை சொல்ல அந்த தாடிக்காரன் இங்க வந்தானா? ஆமா, நீங்க வர்றதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வந்தான். நாங்க பாதுகாத்து வச்சிருந்த மூலிகை தாவரங்கள் எல்லாத்தையுமே அவ அழிச்சிட்டான். அப்படின்னா நீ அவனுக்கு என்ன உதவி பண்ண? கடைசியா நீ சூனியக்காரிய எந்த இடத்துல அழிச்சியோ அந்த இடத்தை சேர்ந்த ரத்த மணல் வேணும்னு கேட்டான். அதை மட்டும் தான் நான் எடுத்து கொடுத்தேன். தயவு செஞ்சு அந்த டாலரை என்கிட்ட கொடுத்துறேன். சரி போய் தொலைன. ஹீரோ அதை கிளாஸ்ல போட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு அதை கையில எடுக்கிறா. ஏண்டி குந்தானி, அவரு வேணா உன்னை மன்னிக்கலாம், நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு டாலரை கீழே போட்டு காலை வச்சு மிதிச்சு உடைச்சிட்டாங்க. அடுத்த நிமிஷமே அழகா இருந்த இந்த பணக்கார புள்ள மூஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா கிளவி மாறி போகுது. அப்படின்னா அந்த மந்திரக்கள் தான் அவங்களோட இளமைக்கு பாதுகாப்பு போல. அடுத்து வெளியில வந்த ஹீரோவும் ஆமா உன்னால ஒருத்தரோட கனவுக்குள்ள போக முடியுமா? தயக்கத்தோடைய ஹீரோயினும் ஆமா எனக்குள்ள இருக்க சக்திகளை நான் யாருக்கும் தெரியப்படுத்த கூடாதுங்கிறதுல கவனமா இருந்தேன். ஒரு நிமிஷம் இதை கேட்டு ஷாக் ஆன ஹீரோ என் கூட வா, நான் உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும்னு சொல்லிட்டு சூனியக்காரிகளோட சிறை இருக்குல்ல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். கட் பண்ணா இதே டைம்ல நம்ம கண்ணு தெரியாத மேக்ஸ் இருக்கான்ல, அவ வழக்கம் போல வேலையை முடிச்சிட்டு வெளியில போகும்போது சடனா உள்ள தாடிக்காரன் வந்துட்டான். ஏன்டா டேய் துரோகி, கடைசியில ஹீரோ கிட்ட என்னையே கோத்து விட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு இவன் மேக்ஸ படிக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கடையில சிறைச்சாலைக்கு வந்த ஹீரோ அங்க இருக்க சுவர் ஓவியங்களை காட்டி இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? சூனியக்காரிகளோட வரலாறே இதுதான். ஆமா இந்த படத்துல இருக்கக்கூடிய ஆள் இது நீ தானே? ஆமா நான் தானே சூனியக்காரிகளோட ராணிய கொன்ன, அதனாலதான் என்னோட படமும் இங்க இருக்கு. ஆமா எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட காட்டின? இந்த பாரு ஒருத்தரோட கனவுக்குள்ளேயே உன்னால போக முடியும் அப்படின்னா அது சூனியக்காரிகளோட அதிகப்படியான சக்திகள்ல ஒண்ணு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா எந்த ஒரு மூலிகையோட உதவியுமே இல்லாம உனக்குள்ள இருக்க பவர்ஸை பயன்படுத்தி என்னோட நினைவுகளை நீயே மீட்டெடுக்க முடியும். பதிலுக்கு ஹீரோயினோ எனக்கு அதை பத்தி ஏற்கனவே தெரியும். ஆனா சின்ன வயசா இருக்கும்போது என் தம்பி என் கூட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு கோவத்துல
அவனோட கனவுக்குள்ள போயிட்டு அவனை பயங்கரமா காயப்படுத்திட்டேன். அன்னையில இருந்து என்னோட பவர்ஸை நான் பயன்படுத்தினதே கிடையாது. நானும் உன்ன மாதிரி ஒரு நிலைமையில இருந்திருக்கேன். ஆனா இப்ப அதை பத்தி யோசிக்கிறதுக்கான நேரம் இல்ல. ரொம்ப சிம்பிளா உனக்கும் எனக்கும் பொதுவான வார்த்தை இருக்கும்ல, அதை நினைச்சுக்கோ. நமக்கு பொதுவான வார்த்தைனா அது வெறும் தனிமை மட்டும்தான். ஆமா, இப்ப அந்த வார்த்தையை நினைச்சுக்கிட்ட உன்ன நீ முழுசா நம்பு, அதுவே போதும். இப்படி சொல்லிட்டு ஹீரோவின் கைய ஹீரோவோட இதயத்துல வச்சதுமே ரெண்டு பேரும் ஹீரோவோட கடந்த கால வாழ்க்கைக்கு வராங்க. ஆக்சுவலா ஹீரோ அந்த ராணிய கத்திய வச்சு குத்தி கொண்டதுக்கு அப்புறமா இவனுமே நெருப்புல மாட்டி எரிஞ்சு போயிருப்பான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க வந்த தலைவரும் ராணி உடம்புல குத்தி இருந்த கத்தி எடுப்பாரு. பார்த்தா அவ உடம்பு சாம்பலா மாறி போகுது. ஒரு வழியா ராணிய நம்ம ஹீரோ கொண்டுட்டான். இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லும் போது சடனா இறந்து போன ஹீரோவுக்கு உயிர் வந்துருச்சு. கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறான். அட, நம்மால் உயிரோட தான் இருக்கான், உடனே அவனை காப்பாத்துங்கன்னு மொத்த பேரும் தூக்குவாங்க. ஆனா அதே டைம்ல சாம்பலா மாறி போன வில்லியோட இதயம் மட்டும் இன்னும் அழியாம துடிச்சிட்டு இருக்க விஷயத்த நம்மால் பாத்துட்டாரு. தலைவரே, உடனே அதை அழிச்சிருங்கன்னு சொல்லும் போது இவரும் கத்தியை வச்சு குத்துவாரு. ஆனா பாருங்க, அந்த இதயம் காயப்பட்டதுமே இந்த பக்கத்துல உடம்பு ஃபுல்லா எரிஞ்சு போயிருக்க ஹீரோவுக்கும் அது வழியை கொடுக்குது. சோ இங்கதான் இந்த தலைவருக்கு ஒரு விஷயம் புரியுது. ராணியோட இதயத்தை அழிச்சா இங்க இருக்க ஹீரோவும் இறந்து போயிருவாங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தான் கூட இருந்த மத்த ஆட்கள் கிட்டயே இதயத்தை அழிச்சிட்டேன்னு போய் சொல்லி அதை பாதுகாப்பா தான் துணிக்குள்ள மறைச்சு வச்சுப்பாரு. இத ஒரு இல்யூஷனா பார்த்ததுமே ஹீரோவுக்கு சம ஷாக்கு. கட் பண்ண அடுத்த இந்த தாடிக்கார மேக்ஸ ஒரு குறிப்பிட்ட மரத்துல கட்டி போட்ட பெட்டி பெட்டியா செம்மண்ண அவன் மேல கொட்டிட்டு இருக்கான். இதுக்கிடையில நேரா பீட்டர் கிட்ட வந்த ஹீரோவும் உண்மையை சொல்ல, ஃபாதர் டாம் சாதாரணமா இறக்கல, அவர் தான் ராணியோட இதயத்தை பாதுகாத்துட்டு இருந்தாரா. ஒரு நிமிஷம் அமைதியானவனும், என்ன மன்னிச்சிருங்க கோல்டர், இத பத்தின ரகசியங்கள் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஃபாதர் டாம் ஆசைப்பட்டாரு. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இதயம் அழிக்கப்பட்டா உங்களுக்குள்ள இருக்க பவர்ஸ் உங்களை விட்டு போயிடுமோங்கிற பயமும் எங்களுக்கு இருந்தது. சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்ப அந்த இதயம் யாருக்கிட்ட இருக்கு? மன்னிச்சிருங்க, ஃபாதர் டாம் தான் அதை பாதுகாப்பா வச்சிருந்தாரு. ஆனா அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த இதயமும் திருடப்பட்டிருக்கு. விளங்குச்சு போ. அப்படின்னா கண்டிப்பா அந்த ராணிக்கு தாடிக்காரன் திரும்ப உயிரை கொடுக்க போறான். இந்த முழு உலகமும் நரகமா மாறப்போகுது. பதிலுக்கு பீட்டரும், என்ன மன்னிச்சிருங்க, உன் மன்னிப்பு எனக்கு தேவையில்ல. தாடிக்காரன் வண்டியை ட்ராக் பண்ணியா, லொகேஷனை உங்க நம்பருக்கு அனுப்பியிருக்கேன். இப்ப ஹீரோ கிளம்பக்கூடிய இதே டைம்ல தாடிக்காரன் மேக்ஸோட கால் கிட்ட மண்ணை கூட்டிருப்பான்ல, இப்ப அந்த இடத்துல குழியை தோண்டி இவன் கொண்டு வந்த ராணியோட இதயத்தை அங்க வைக்கிறான். அடுத்த நொடியே எக்கச்சக்கமான வேர்கள் அந்த மேக்ஸ் உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோ தாடிக்காரனை பிடிக்கலாமேன்னு வெளியில போகும்போது சடனா குறுக்க வந்த ஹீரோயினும், எங்க போற, நானும் உன் கூட வரேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, என் கூட இருக்க ஆளுங்களையே நம்புறது கிடையாது. நீ ஒரு சூனியக்காரி, உன்னை எப்படி நான் நம்புவேன்? முதல்ல நீ ஏன் அபார்ட்மெண்ட்டுக்கு போ, அங்க நீ பாதுகாப்பா இருப்ப. அதுக்கப்புறமா தாடிக்காரனோட லொகேஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மேக்ஸ ஒரு மரத்துக்கிட்ட கட்டி போட்டிருப்பான்ல, கரெக்டா அங்க வந்துட்டான். உடம்புல சுத்தி இருக்க வேர்களை விளக்கும் போது அந்த மேக்ஸ பாருங்களேன், இறந்து போன ராணிய போல பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே கோல்டர், அப்ப பார்த்த மாதிரியே இன்னொன்னு இளமையா இருக்க. என்னோட சாபம் உனக்கு நல்லபடியா வேலை செஞ்சிருக்கு போல. இப்படி பேசும்போதே சடனா பின்னாடி யாரோ வர மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா அது நம்ம ஹீரோயின். எப்பா சுற்றாத, நான் தானே கைய தூக்குவா. ஆமா, நீ எதுக்காக வந்தன்னு ஹீரோவும் கேள்வி கேட்பான். அப்ப ஹீரோயின் உருவமே மறைஞ்சு அதுக்குள்ள இருந்து தாடிக்கார வரான். நெருப்ப வச்சு முதல்ல ஹீரோவை அட்டாக் பண்ணி டைவர்ட் பண்ணுவான். கூடவே ஹீரோ கையில இருந்து கீழே விழுந்த துப்பாக்கி எடுத்த சராமரியா சுட ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு நம்மாலு கத்தி எடுத்து கரெக்டா கழுத்துல குத்தி அந்த பயலோட கதையை முடிச்சாச்சு. சடனா அப்ப வில்லி தான் கைகளை வச்ச ஹீரோவோட இதயத்தை பிடிக்கிறா. அச்சோ பாவம், ஏண்டா நான் உனக்கு சாகா வரத்தை சும்மா கொடுத்தேன்னு நினைக்கிறியா? கிடையாது. எதிர்காலத்துல நான் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னோட சக்திகளை தாங்கிறதுக்கு ஒரு உடல் தேவை. அதுக்காக தான் உன் உடம்புக்குள்ள சாகா வரத்தை கொடுக்கறேங்கிற பேர்ல என்னோட சக்திகளை மறைச்சு வச்சேன். ஆனா இப்ப அது எனக்கு திரும்ப கிடைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பவர்ஸ உறிஞ்சு ஹீரோவோட உடம்ப தூக்கி வீசுவா. நம்மால் நேரா பறந்து அங்க இருக்க டவர்ல இடிச்சு கம்பி தோள்பட்டையில இறங்கிருச்சு. ராணி ஏற்கனவே பவர்ஸ் எல்லாம் உறிஞ்சதால இப்ப ஹீரோக்குள்ள எந்த ஒரு சக்திகளும் கிடையாது. சோ ஏற்பட்ட காயங்கள் குணமாகாம தட்டு தருமாறி நம்மால் தரையில வந்து தொப்பன்னு விழுறான். சிரிச்சுக்கிட்டே ராணியும், அச்சோ பாவம், சக்திகள் இல்லாம உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு தம்பி, கவலைப்படாத, இன்னைக்கு உன்னை கொல்ல மாட்டேன். இந்த உலகத்தின் மேல நான் மிகப்பெரிய சாபத்தை உருவாக்க போறேன். நாளையோட இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நரகமா மாத்த போறேன்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போயிடுவா. கட் பண்ண அடுத்த இப்ப நேரா தான் அபார்ட்மெண்ட்டுக்கு வந்த ஹீரோ ஃபாதர் டாமுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது தாடிக்காரன் இறந்து போனதால அவன் கொடுத்த சாபமும் மறைஞ்சு போயிடுச்சு. நல்ல வழியா ஃபாதர் உயிர் பிழைச்சிட்டாரு. முதல்ல இந்த மருந்து குடிங்க, இது உங்களுக்கு உதவியா இருக்கும். ரொம்ப நன்றி கோல்டர். அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க. அந்த சூனியக்காரிகளோட ராணி அவ இப்ப திரும்ப உயிரோட வந்துட்டா அப்படின்னா நான் பாதுகாத்து வச்சிருந்த உண்மை உனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல? ஆமா, ஆனா நீங்க இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும் டாம். இந்த பாரு, நான் முன்னாடியே உண்மையை சொல்லிருக்க முடியும். ஆனா அந்த இதயத்தை அழிச்சா நீயும் இறந்து போயிடுவ. என்ன இருந்தாலும் நீ இந்த உலகத்துக்கு தேவை கோல்டர். அதனாலதான் நாங்க உங்ககிட்ட இருந்து ஒரு சில உண்மைகளை மறைச்சோம். இந்த பாரு, இப்போ உனக்குள்ள எந்த பவர்ஸும் இல்லைனாலும் கூட நீ இன்னும் அதே பழைய கோல்டர் தான். ஒரு முறை உன்னால அந்த ராணியை கொல்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னா அடுத்த முறையும் உன்னால கொல்ல முடியும். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறமா தான் பாதுகாத்து வச்சிருந்த வாள் எடுத்துக்கிட்ட ஹீரோ சண்டைக்கு போலான்னு பாக்கும்போது குறுக்க வந்த ஹீரோயினும் நானும் உன் கூட வரேன்னு அடம் பிடிக்கிறா.
என்ன கோல்டர் அப்படி முறைகிற? இந்த பாரு, நான் சோனியக்காரியா இருக்கலாம், அதுக்காக அவங்கள என்னால கொல்ல முடியாதுன்னு கிடையாது. இவன் நல்லவங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. ஆனா வழியிலே இந்த பீட்டரும் ஜாயின் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு சோனியக்காரிகளோட சிறைச்சாலைக்கு வராங்க. பார்க்கவே அந்த இடம் ஏதோ ஒரு பெரிய காடு மாதிரி இருக்கு. சந்தேகத்துல ஹீரோயினும், ஆமா இதெல்லாம் என்ன? இதான் அந்த ராணியோட சாபம். கடந்த 2000 ஆண்டுகளுக்கு மேல நான் தேடி வேட்டையாடின எல்லா சூனியக்காரிகளையும் வச்ச இந்த ராணி தன்னோட சாபத்துக்கு சக்திகளை ஏத்திட்டு இருக்கா. இன்னும் சில மணி நேரங்கள்ல இவ கூடு கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த அரக்க பூச்சிகள் எல்லாம் வெளியில வந்தா உலகத்துல இருக்க மனிதர்கள் ஒரே நொடியில நோய்வாய்ப்பட்டு மொத்தமா இறந்து போயிடுவாங்க. அப்படின்னா நம்மளால அந்த வில்லியை தடுக்க முடியாதா? ஒரே ஒரு வழி இருக்கு. என்னதான் சிறை கைதிகளை ஒரு மந்திர சங்கிலியால ஒன்னா கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாலும் கூட இங்க ஒரு சின்ன வீக் பாயிண்ட் இருக்குன்னு குறுக்க இருக்க பனிக்கட்டியை அடிச்சு உடைச்சு அதுக்குள்ள ஏற்கனவே சிறை கைதியா அடைக்கப்பட்ட பிளாக் இருக்கான்ல, அவனை நம்ம ஹீரோ இழுத்து வெளியில போடுவான். ஆனா பாருங்க, அந்த பையன் முழுக்க முழுக்க சுய கட்டுப்பாட்டுல இல்ல, அந்த ராணியோட கண்ட்ரோல்ல இருக்கான். அவன் கனவு உலகத்துல மந்திரங்களை உச்சரிக்கிறான். நிஜ உலகத்துல அவனை கொல்ல முடியாது. ராணி அவன் உடலுக்கு பாதுகாப்பு வச்சிருக்கா. கனவு உலகத்துல அவனை கொல்ல முடியும். சரி, அப்படின்னா இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். டே பீட்டர், நீ அவளுக்கு பாதுகாப்பாரு. ஒருவேளை இங்க ஏதாவது பிரச்சனைன்னு தெரிய வந்தா ஹீரோனை கூட்டிக்கிட்டு ரொம்ப தூரம் போயிடு. யாரு மேலயுமே அக்கறையை காட்டாத ஹீரோ முதல் முறையா ஹீரோயின் மேல அக்கறை காட்டுற மாதிரி தெரியுது. ஒரு பக்கத்துல ஹீரோயின் தான் பவர்ஸ வச்சு அந்த பிளாக் பையலோட ஆள் மனசுக்குள்ள போற மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கத்துல செட்டனல்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அரக்க மிருகம் இந்த சிறைச்சாலையை பாதுகாக்கிறதுக்காக இருக்கும்ல, இப்ப அதுக்கு உயிர் வந்திருக்கு. நேருக்கு நேரா ஹீரோ கிட்ட ஓடி வந்து அவனை போட்டுத்தல ட்ரை பண்ணுது. நம்மளும் சும்மா கிடையாது, சரமரியா சுட்டுட்டு ஓடி வந்து டைரக்டா இடிப்பான். முதல்ல என்னதான் சின்ன பண்ணமா நொறுங்கி விழுந்தாலும் கூட அடுத்த நிமிஷமே அதோட உடல் பாகங்கள் திரும்ப ஒண்ணு சேருதுங்க. ஆஹா, துப்பாக்கி வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்க மந்திர வாளை கையில எடுக்கிறான். ஓடி வந்து அலேக்கா தலையில ஒரு ஜம்ப் அடிச்சவன் கத்திய வச்சு குத்துன்னு குத்தி அது உடம்புக்குள்ள இருக்க ஒரு சின்ன டாலர் தான் இந்த செட்டினலுக்கு உயிரியை கொடுக்குது. சோ ஹீரோ அந்த டாலரையை எடுத்து மொத்தமா நசுக்கி உடைச்சிருவான். இது மூலமா அரக்க மிருகமும் அழிஞ்சு போயிடும். இப்ப ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது ஒரு வழியா பிளாக்கோட ஆள் மனசுக்குள்ள அவனோட உருவத்தையும் பார்த்துட்டா. சரி, கத்திய வச்சு குத்த போலான்னு பார்த்தா அவனுக்கும் இவனுக்கும் பயங்கரமான சண்டை. கனவு உலகத்துல நம்ம ஹீரோயின் கையில ஒரு சின்ன கீறல் பட்டதுமே நிஜ உலகத்துல இவளோட கைகள்ல ரத்தம் ஓடி ஆரம்பிக்குது. இத பீட்டரும் கவனிக்கிறான். இருந்தாலும் சண்டையோட முடிவுல ஓங்கி தாங்கி இந்த பிளாக்குக்கு ஒரு எத்து அங்க இருக்க பள்ளத்துக்குள்ளேயே விழுந்து அவன் கனவு உலகத்திலேயே அழிஞ்சு போயிடுவான். நிஜ உலகத்துல ஹீரோனும் கண்ண முடிச்சிட்டா. இதுக்கடையில வில்லிய பாருங்களேன், இந்த மனித உலகத்தை அழிச்சதுக்கு அப்புறமா எதிர்காலத்துல இந்த உலகம் எவ்வளவு பயங்கரமா இருக்குங்கிறத ஒரு சின்ன இல்யூஷனா காட்டுவா. ஒரு கோவத்துல ஹீரோவும் சண்டை போட ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த வில்லியோட வேகத்துக்கு இப்ப இவனால ஈடு கொடுக்க முடியல. இல்யூஷனை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட மறைஞ்சு இவனை அட்டாக் பண்ணுவா. ரைட்ரா, இது வேலைக்காகாதுன்னு கையில வரும்போதே ஒரு சின்ன மந்திர லைட்டை கொண்டு வந்திருப்பான். இப்ப அதை தூக்கி போட்டு வாழை வச்சு விட்டதுமே பிரகாசமான வெளிச்சம் தெரியுது. வில்லி டைவர்ட் ஆகக்கூடிய இந்த சின்ன கேப்ல நெருப்பு வாழை வச்சு அவ உடம்பையே சரமரியா வெட்டி கிழிக்கிறான். ஒரு கட்டத்துல மொத்தமா அவளை சாகடிக்க போற நேரம் பார்த்த நமக்கே பெரிய ட்விஸ்ட குடுக்கிற மாதிரி ஹீரோயின் தலையில துப்பாக்கியை வச்சபடி இந்த பீட்டர் பையன் உள்ள வராங்க. மனுஷர் கோல்டர், நான் பாக்குறதுக்கு மனுஷனை போல இருந்தாலும் கூட நான் ஒரு சூனியக்காரிக்கு பிறந்தவன், புரியலையா? சின்ன பையனா இருக்கும் போது நான் ஒரு பெரிய தீ விபத்துல மாட்டிக்கிட்டேன். அந்த நேரத்துல என் பாதி உடம்பு எரிஞ்சு போச்சு. சூனியக்காரிகள் தான் என்ன காப்பாத்தினாங்க. ஆனா கொடுமைக்கென்ன அந்த தீ விபத்துக்கு அப்புறமா எனக்குள்ள இருந்த பவர்ஸ் என்ன விட்டு போயிடுச்சு. அதனாலதான் என் உண்மையான அடையாளத்தை இப்போ வரைக்கும் நான் வெளிக்காட்டாம இருந்தேன். ராணி, திரும்ப உங்களை இந்த உலகத்துக்கு வந்ததுக்காக வரவேற்கிறேன். அப்புறம் என்ன, ஹீரோவை சரமரியா சுட்டு அங்கேயே மயங்க வச்சுட்டானுங்க. இப்ப என்னதான் பிளாக் இறந்து போனாலும் கூட இங்க இருக்க ஹீரோயினுமே ஒரு சோனியக்காரி. சோ இப்ப இவள மத்த சோனியக்காரிகளோட ஒன்னா சேர்த்து இவ உருவாக்கின சாபத்தை உலகம் ஃபுல்லா பரப்ப ஆரம்பிக்கிறா. சொல்ல போனா கோடிக்கணக்கான பூச்சிகள் இந்த உலகம் ஃபுல்லா பறக்க ஆரம்பிக்குது. அடுத்து அந்த பீட்டரை பாருங்களேன். ராணி, உங்களுக்காக நான் சேவை செய்ய காத்திருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு மந்திர சக்திகளை கொடுங்க. ஆனா இங்கதான் இன்னொரு ட்விஸ்ட். ஏண்டா, உன் கூட இருந்தவங்களுக்கே நீ துரோகம் பண்ணிருக்க. உன்னை எப்படி என்னால நம்ப முடியும்? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிறப்பாளியே ஒருத்தருக்கு மந்திர சக்தி கிடைச்சா மட்டும்தான் அவங்க சூனியக்காரி. அப்படி கிடைக்கலான்னு வையேன், என்னால தனிப்பட்ட முறையில பவர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது செல்லம். கடைசியா நீ சாகிறது மட்டும்தான் ஒரே வழின்னு லட்சக்கணக்கான பூச்சிகளை அனுப்பி ஒரே நொடியில பீட்டர் கதையை முடிச்சுட்டா. கொஞ்சம் கொஞ்சமா ரத்த வெள்ளத்துல இறந்துகிட்டு இருக்க ஹீரோவுக்கு தன்னோட மனைவியும் குழந்தைகளும் பேசக்கூடிய சத்தம் கேக்குது. சீக்கிரம் எழுந்துருங்க, இந்த உலகத்துக்கும் மக்களுக்கும் நீங்க தேவை. இந்த குரலை கேட்டதுமே டக்குனு ஹீரோவும் கண்ண முடிக்கிறான். ஆக்சுவலா பிளைட்ல ஒரு சோனியக்காரி கிட்ட இருந்த இடி மின்னல் சூறாவளியை உருவாக்கக்கூடிய 3 மந்திர கற்களை வாங்கி இருப்பால, அது இன்னும் நம்பால் பாக்கெட்டுக்குள்ள தான் இருக்கும். உடனே அதை கையில எடுத்து அங்க இருக்க தண்ணிக்குள்ள போடுவான். ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணிக்குள்ள போட்டா இந்த மந்திர கற்களுக்கு அபூர்வ சக்தி கிடைக்கும். சோ இது மூலமாவே அந்த தம்மத்தோண்டு சுரங்கத்துக்குள்ள மிகப்பெரிய சூறாவளி காத்தே வீசுது. எத்தனை முறை அழிச்சாலும் நீ திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கான வில்லி தனக்குள்ள இருக்க முழு பவர்ஸ பயன்படுத்துவா. ஆனா ஹீரோ இங்கதான் தந்திரமா இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறான். அடிக்கடி மேல் பகுதியில மின்னல் போயிட்டு இருக்கு. சோ இத தனக்கு சாதகமாக்கிட்ட அலேக்கா ஒரு ஜம்ப் அடிச்ச கத்தி எடுத்து வில்லி பக்கமா வீசும் போது இவன் பிளான் போட்ட மாதிரியே அந்த கிராஸ் ஆகக்கூடிய மின்னல் இருக்குல்ல, அது இவனோட வால்ல பட்டு நெருப்பு பிடிக்க ஆரம்பிக்குது. டைரக்டா அது வில்லி உடம்புல குத்தும் போது சூறாவளியும் மின்னலும் என்ன பண்ணும், டைரக்டா இரும்பு மேல பாஸ் ஆகும் இல்லையா? சோ கொஞ்சம் கொஞ்சமா வில்லி உடம்பு அதே இடத்துல அழிய ஆரம்பிக்குது. கூடவே அவ உடம்புக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பவர் ரிலீஸ் ஆகி டைரக்டா அது ஹீரோ உடம்புக்குள்ள வந்துருச்சு. வில்லியால அனுப்பப்பட்ட அத்தனை பூச்சிகளும் நொடி பொழுதுல அழிஞ்சு போகுது.
அதுக்கப்புறமா ஹீரோயினும் ஹீரோவுக்கு பக்கத்துல வந்தவ அவன் இறந்து போயிட்டான்னு நினைக்கும் போது சடனா அவன் கண்ணத்துல இருக்க காயங்கள் தானா குணமாகுது. அப்படின்னா வில்லி இறந்து போனதால ஹீரோவோட சாகாவரம் திரும்ப இவனுக்கே கிடைச்சிருக்கு போல. என்ன இருந்தாலும் வில்லியோட இதயத்துக்கு இன்னும் உயிர் இருக்கு. சோ அதை அழிக்கலாமேன்னு கிட்ட போகும்போது வேணாம், நீ இதை பண்ணக்கூடாது, இந்த உலகத்துக்கும் மக்களுக்கும் நீ தேவை, முக்கியமா எனக்கு. சோ ஹீரோவுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு ஹீரோயின் தன்னை காதலிக்கிறான்னு. சோ இந்த ஒரு காரணத்தாலேயே இதயத்தை அழிக்காம அதை பாதுகாக்கலாங்கிற முடிவுக்கு வரான். கட் பண்ணா அடுத்த சில நாட்களுக்கு அப்புறமா எப்பவுமே தனிமையில வாழ்ந்த ஹீரோவுக்கு இப்போ ஒரு காதல் ஜோடி கிடைச்சதால உலகம் சுற்றும் காதலர்களா மாறி இவங்க தங்களோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.